நடிகர், கேமராமேன் இளவரசு அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை பற்றி சொன்னார். அதாவது கமல் சார் ஆஃபீஸில் சபாபதி அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருந்தாராம். அப்போல்லாம் 1980-81 காலகட்டம். அப்போ வந்து அவரோட ரூம்மேட்டான் சபாபதி, இளவரசோட ரூம்மேட்டு. அப்போ வந்து இரவு நேரத்துலலாம் அங்கே டிஸ்கஷன் நடக்குமா. ஏன்னா ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஏக் துஜே கே லியே, சனம் தேரி கசம், 80-81 காலகட்டம், 81 காலகட்டம். ஸோ அப்போ டிஸ்கஷன் நடக்குமா, அடுத்த படங்களுக்கெல்லாம் டிஸ்கஷன் நடக்குமா. ஸோ அப்படி டிஸ்கஷன் நடக்கும்பொழுது இவர் நைட்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்களாம். ஸோ அப்படி போகும்பொழுது ராஜபார்வைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். அந்த கடிதம் ஃப்ரேம் போட்டு இருக்குமா. ஸோ அதில் வந்து என்னென்னா, அப்போவே வந்து இது வந்து கமலஹாசனுடைய 100வது படம், இன்னும் நீ 100 சதங்கள் அடிக்க வாழ்த்துக்கள், கமலஹாசன் தனிநபர் அல்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்பதை மற்றவர்களும் புரிந்து கொள்ளும் காலம் வரும், அன்புடன் கே பாலச்சந்தர்னு சொல்லி அன்புள்ள ராஸ்கலுக்குன்னு ஆரம்பித்து அந்த கடிதம் இருக்கும். அப்போவே பிரமிப்பாக இருக்கும். அப்போவே 81லேயே, இது 2024 அந்த பேட்டி கொடுக்குறாரு. ஒரு 43 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் வந்து பாலச்சந்தர் வந்து கமலஹாசனை ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்கிறாரு. அதாவது நீ நிறுவனம் ஆகிவிட்டாயின்னு நம்ம வைரமுத்து எழுதியிருப்பார் தசாவதாரம் படத்தில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்போ இவர் வருவாராம், பாக்யராஜ் வருவாராம். பாக்யராஜ் வந்த பொழுது ஒரு படம், அதாவது சிகப்பு ரோஜாக்களுக்கு அப்புறம் கமலஹாசன் பாக்யராஜ், அதாவது பாக்யராஜ் டைரக்ஷனில் கமல் ஒரு படம் பண்ணுறதா ஒரு பிளான் வந்து தான். அந்த காம்பினேஷனில் கமல் ஓகே சொல்லிட்டாராம். அப்போ வந்து கீழே நிற்கிறாராம் பாக்யராஜ். மேலே கமல் சார் கூப்பிட்றாருன்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அலசுறாராம். அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்காராம் சிகப்பு ரோஜாக்கள் சம்பந்தமா அப்படின்னு. எனக்கு உள்ள கருத்தை தான் அவரும் சொன்னார், நம்ம இளவரசம். என்னன்னா, பாக்யராஜ் டைரக்டர் ஆனது தான் தப்பு. ஏன்னா பாக்யராஜ் வந்து பாக்யராஜ் வந்து நடிகர் ஆனது தான் தப்பு. அவர் நடிகர் ஆனதுனால அவருக்கு உண்டான கதையை அவரே எழுதிக்கிறாரு. பாக்யராஜுங்கிறவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி, அவர் வந்து ஒரு விடோயரு, கையில் ஒரு குழந்தையோட வரக்கூடிய பள்ளிக்கூட வாத்தியார், இந்த மாதிரி படங்களாகவே எடுக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தாட் உள்ளவர். அவர் வந்து வெறும் டைரக்டராகவே இருந்திருந்தார்னா நிறைய நல்ல படங்கள் நம்ம கிடைச்சிருக்கும். ஒரு கைதியின் டைரி மாதிரி, அந்த சிகப்பு ரோஜாக்களில் வரக்கூடிய வசனங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு டயலாக், ஜெயிலேருந்து போகும்பொழுது கமல் சொல்லுவார், போயிட்டு வரேன் அப்படிம்பாரு. சார் இது ஜெயிலு, இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படி. இல்லை, இப்போ வருவேன், அடுத்த பிறந்த நாளைக்கு வருவேன் பாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கைதிகளுக்கு ஆப்பிள் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கமல் ஸ்ரீதேவியோட டைலாக், கமல் வடிவுக்கரசி டைலாக்லாம் இளமை கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் தட்டுற மாதிரியான ஒரு டைலாக்ஸ். பாக்யராஜ் ஹீரோவாகாம டைரக்டரா மட்டும் இருந்திருக்கலாம்.